ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோவில் வரேன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, டால்பி அட்மாஸ் இப்போ ஒரு ரீசெண்டாக ப்ராஜெக்ட்டு பார்த்தோம். அது வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 20 lakhsக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ அஸ்யூம், பட் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். பட் என்னென்னா, இதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு அவங்க ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டாலர் தான். பட் ஐ டோன்ட் நோ எப்படி அந்த ஒரு பேசிக் கேல்குலேஷன்லாம் மிஸ் பண்ணுறாங்க, இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களா, இல்லை என்னன்னு எனக்கு தெரில. இப்போது சரவுண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போது அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டாலர்னால் ஆஃப் ஆக்சிஸ்னால் என்னென்னு தெரியும், ஆன் ஆக்சிஸ்னால் என்னென்னு தெரியும். ஒரே பிளேன் ஆஃப் அரேயில் வந்து சவுண்டு இருக்கணும். இப்போ என்னோடய வீடியோவில் பார்த்தாலும் அதான். இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த சிட்டிங் பொசிஷன். சரிங்களா? அதுதான் மெயின் திங். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7.1.4 நினைக்கிறேன். அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, சரவுண்டுக்கு பைப்போலார் போட்டிருக்காங்க, சரவுண்ட் பேக்குக்கு பைப்போலார் போட்டிருக்காங்க. இது வந்து இட்ஸ் எப்படின்னா ஒரு அப்சர்ட் மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது பைப்போலார் என்னென்னா, ரெண்டு பக்கம் இப்படி ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இப்படி ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து 5 channel செட்டப்பில் யூஸ் பண்ணால் அது வந்து பின்னாடி கேட்கும், நீங்கள் சிட்டிங் பொசிஷன் உங்கள் இயர் லெவலுக்கும் கேட்கும். ஸோ இதை நீங்கள் வந்து சரவுண்ட் பேக்கும் போட்டு பைப்போலார் வந்து சரவுண்டுக்கும் சரவுண்ட் பேக்குக்கும் போடுறீங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது பைப்போல் டைப்போல்ன்றதே வந்து ஒரு ஆங்கிள் ஒரு ஸ்பீக்கரும் இன்னொரு ஆங்கிள் இன்னொரு ஸ்பீக்கரும் இருக்கும். ஸோ இட் வில் ஸ்கேட்டர் சவுண்ட். ஓகே, நடுவில் வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்கள் இயர் லெவலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நீங்கள் அட்மாஸ் செட்டப் போடும்போது வந்து நீங்கள் பைப்போலார் வந்து 7 channelலாம் போடக்கூடாது. இட்ஸ் பேசிக் உங்களுக்கு ஃபார்முலா. பட் அதை ஆனால் அப்படி தான் போட்டிருக்காங்க. நான் அட்மாஸ் பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் வந்து உங்களுக்கு சீலிங் கூட வந்து அதுக்கு டிகிரி இருக்குது, ஆங்கிள் இருக்குது. இவ்வளோ ஆங்கிளில் வைக்கணும், 110 degree 30, 45 degree 60 degreeலாம் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆனால் நான் பார்க்குறேன் எப்படின்னா, அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்க, ஸ்பீக்கரை ஸ்ட்ரெயிட்டாக 4 வச்சுருக்காங்க. அட்மாஸ் வந்து உங்களுக்கு ஒரு இமர்சிவாக சவுண்டு வேணும்னா அது வந்து நீங்கள் கீழே எப்படி வந்து உங்களுக்கு வந்து இயர் லெவல் பொசிஷன் பார்த்து வைக்கிறீங்களோ மேலேயும் அப்படி தான் வைக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது சவுண்டு வந்து டைரெக்டாக ஹிட் பண்ணும் கீழே. அட்மாஸ்ன்றதே உங்களுக்கு வந்து ஃபீபிள் சவுண்டு தான் வரும், அதிகமாக வராது, எப்பயாவது தான் வரும். அதுவுமே நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்குன்னா நீங்கள் வந்து அது வந்து உங்கள் ஹெட்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும். அதுவும் நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன், வைக்கிறதில்ல. மேலே 4 ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலர் என்ன பண்ணுறாங்கன்னா, செட்டப் பண்ணிவிட்டு டெமோ டிஸ்க் போட்டு காட்டுறாங்க. டெமோ டிஸ்கில் எப்படின்னா, அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக வந்து இருக்கும் சவுண்ட்ஸு. அதுக்கேற்ற மாதிரி தான் சவுண்ட் மிக்சிங் பண்ணியிருப்பாங்க. மூவிஸில் அப்படி வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக பண்ண மாட்டாங்க ஹோல் மூவியை. இன்னொன்று வந்து மூவி ட்ராக் மிக்சிங் ஃபார் டெடிக்கேட்டட் ப்ரொஃபஷனல் தேட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சவுண்ட் மிக்சிங் வேறு. ஒரு சில மூவிஸ் நல்லாயிருக்கும், ஒரு சில மூவிஸ் அந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும் போது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க, ஆங்கிள் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு இமோஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நான் முடிஞ்சால் இப்போ ஒரு டயக்ராம் மாதிரி இருந்ததுன்னா போட்டு காமிச்சிருவேன், இன்னும் எப்படி கிளியராக தெரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஆனால் என்னென்னா, கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் வந்து 7 channel யூஸ் பண்ணும்போது பைப்போல் யூஸ் பண்ணாதீங்க, டைப்போல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இட் வில் ஸ்கேட்டர் சவுண்ட். 2 பக்கமும் சவுண்டு வரும். இந்த பக்கமும் இப்படி 2 பக்கமும் சவுண்டு வரும், ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகி
உங்களுக்கு எப்படின்னா சவுண்டு பேக் சரவுண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேட்கும், ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகுறதுனால. இது வந்து நீங்கள் ஆப்வியஸாக பார்க்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மோனோபோல் அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக அட்மாஸ்க்கு யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம வந்து பைபோல் டைபோல்லாம் ஏன் யூஸ் பண்ணோம்னா அப்போல்லாம் வந்து 5.1 7.1 தான். அப்போ யூஸ் பண்ணது ஓகே அந்த பைபோல். இப்போ வந்து அட்மாஸ்லாம் இருக்குது, நீங்கள் கீழே இருந்து எல்லா பக்கமும் சவுண்ட் வரும், மேலே இருந்து சவுண்ட் வரும். அப்படி இருக்கும் போது நீங்களே ஸ்பீக்கரை வந்து நிறைய பொசிஷனில் ஸ்கேட்டர் பண்ணிங்கன்னா சவுண்ட் எப்படின்னா ஒன்று போல் கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 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 சவுண்டு மூவ் ஆகுதுன்னா இந்த பக்கம் போய் இப்படி மூவ் ஆகுறது உங்களால் ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணுறோம். பட் அந்த கோர் ஐடியாவே வந்து இது வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த பர்பஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நம்ம ஒரு பெரிய செட்டப் எதுக்காக போடுறோம் என்னன்னு தெரில. இது வந்து எதுக்குன்னா ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாவில் சொல்கிறாங்கன்னாலும் நீங்கள் வந்து ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய ஃபோரம்ஸ்லாம் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு அப்படியே இது பண்ணாதீங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். யூ கேன் மேக் எ பெட்டர் ஹோம் தியேட்டர். ஆக்சுவலாக என்னென்னா சீலிங் ஸ்பீக்கர் அந்த ரவுண்ட் ஸ்பீக்கர் நேராக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் புக் ஷெல்ஃப் கூட போடலாம். இது வந்து நீங்கள் ஒரு சீலிங் ஸ்பீக்கர் அந்த ரவுண்டாக இருக்க ஸ்பீக்கர் அட்மாஸ் ஸ்பீக்கர் போட்டுட்டு நீங்கள் அதை கழட்டிட்டு உங்களை எய்ம் பண்ணி ஆங்கிள் பண்ணி நீங்கள் ஒரு புக் ஷெல்ஃபோ இல்லை வந்து ஹைட் ஸ்பீக்கரோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நான் நிறைய பார்த்துருக்கேன், நாங்கள் நிறைய பண்ணுறோம். ஸோ அட்மாஸ் அப்படின்னு போகும்போது நிறைய விஷயம் கால்குலேட் பண்ணணும். சும்மா நம்ம எப்படின்னா ஒரு பேசிக்காக எப்படி ஒரு அட்மாஸ் லேஅவுட் வந்து உங்களுக்கு அட்மாஸ் சைட்டில் கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஐ திங்க் ஈவன் இப்போ அட்மாஸ் டால்பி அட்மாஸ் சைட்டில் நீங்கள் போய் பார்த்தா கூட ஐ திங்க் ஒரு 2014-15 இப்போ அந்த உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் எப்படி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் ஃபார்மட்ஸ் எவால்வ் ஆயிடுச்சு. அவங்க வந்து திருப்பி அந்த டிகிரி ஆக்சிஸ்லாம் வந்து அதில் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்கல. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து ஒரு நெட்டில் பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கர் இங்கே இருக்குது அப்படின்னு பண்ண முடியாது. பைபோல் எப்போ யூஸ் பண்ணலான்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. எப்போன்னா நீங்கள் 5.1.4 மேலே 4 கீழே 5 சேனல் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ பைபோல் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 7 சேனல் யூஸ் பண்ணும்போது சவுண்டு ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுன்றது தான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா பெரிய இன்ஸ்டாலராக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பேசிக் ஃபார்முலா இல்லைன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணலைன்னா அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்களும் பாருங்கள். நிறைய நான் சொல்கிறது வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணலாம். டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம், எந்தெந்த ஆக்சிஸில் வைக்கலாம் அப்படின்னு. இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட கால் பண்ணுங்கள், கேளுங்க, கேட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ்.